விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம், ஜிக்மரில் மேலும் 2 பேர் உயிரிழப்பு. போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. வருகின்ற 30ஆம் தேதி புதுவையில் ஸ்ரீனிவாசா திருக்கல்யாணம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளிக்க கோரிக்கை, குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம். இனி விரிவான செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் ஜிப்மர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் 2 பேர் உயிரிழந்துள்ளனர். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் விஷச்சாராயம் அருந்தி உடல்நலம் பாதிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் 20 பேர் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். இதில் 3 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் 6 பேர் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினர். 11 பேர் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று காலை ஏசுதாஸ் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரை தொடர்ந்து ராமநாதன் என்பவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக ஜிப்மர் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஒரே நாளில் 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது ஜிப்மர் மருத்துவமனையில் 9 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். புதுவையில் நடைபெற்ற போதை விழிப்புணர்வு பேரணியில் மாணவர்கள் கலந்து கொண்டனர். சர்வதேச போதை எதிர்ப்பு தினத்தையொட்டி புதுச்சேரி தேசிய மனநலத் திட்டம் சார்பில் போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார். செவிலியர் கல்லூரி மாணவ மாணவிகள் 250க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று போதைப் பொருள் தடுப்பு குறித்த வாசகங்கள், பதாதைகளை கையில் ஏந்தியபடி துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். தொடர்ந்து கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் உள்ள கருத்தரங்க கூடத்தில் போதை தடுப்பு விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு மற்றும் தேசிய மனநலத்திட்ட அதிகாரி மருத்துவர் பாலன் மற்றும் மருத்துவர் அருள்வர்மன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். கல்லூரி மாணவர்கள் போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்த வேடம் அணிந்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். வருகின்ற 30ஆம் தேதி புதுவையில் ஸ்ரீனிவாசா திருக்கல்யாணம் நடைபெற உள்ளதாக அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். திருமலை திருப்பதி தேவஸ்தான கல்யாண உற்சவ திட்டம் மற்றும் ஸ்ரீவாரி திருக்கல்யாண சேவா டிரஸ்ட் ஆகியவை இணைந்து ஸ்ரீனிவாசா திருக்கல்யாண உற்சவத்தை வருகின்ற 30ஆம் தேதி புதுவை லாஸ்பேட்டை ஹெலிபேட் மைதானத்தில் நடத்துகின்றது. உற்சவத்தில் கவர்னர் ராதாகிருஷ்ணன், முதலமைச்சர் ரங்கசாமி, ஒருங்கிணைப்பாளர் சேகர் ரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். புதுவையில் 6வது முறையாக இந்த ஆண்டு இந்த திருக்கல்யாண உற்சவம் நடைபெறுகிறது. உற்சவத்தை காண வரும் பக்தர்கள் அமர 15,000 இருக்கைகள் போடப்பட உள்ளது. திருப்பதி உற்சவர் முந்தைய நாள் இரவு புதுவைக்கு வருகிறார். மறுநாள் காலை பள்ளி வளாகத்தில் சுப்ரபாத பூஜை நடக்கிறது. இந்த பூஜையில் பக்தர்கள் பங்கேற்கலாம். உற்சவத்தில் பக்தர்கள் பங்கேற்க வசதியாக பேருந்து நிலையத்தில் இருந்து இலவசமாக பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கல்யாண உற்சவத்தில் பங்கேற்கும் பக்தர்களுக்கு தாலி சரடு, குங்குமம், லட்டு பிரசாதம் வழங்கப்பட உள்ளது. இத்தகவலை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்தார். அப்போது செல்வகணபதி எம்பி, டிரஸ்டி பொருளாளர் நவீன் பாலாஜி மற்றும் நிர்வாகிகள் உடனிருந்தனர். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளிக்க கோரி வாரிசுதாரர்கள் குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை சுகாதாரத்துறை ஊழியர்களின் வாரிசுதாரர்கள் நலசங்கத்தின் சார்பில் சுகாதாரத்துறையில் கருணை அடிப்படையில் வழங்கப்படும் வாரிசுதாரர் பணி நியமனத்திற்கு விண்ணப்பித்துள்ள அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் ஒருமுறை தளர்வு அளித்து வாரிசுதாரர் பணி வழங்க வலியுறுத்தி குடும்பத்துடன் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. சங்க ஒருங்கிணைப்பாளர் டேவிட் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் துணை ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ், நிர்வாகிகள் ஜெயந்தி, கோபிநாத், வனிதா, டேனியல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தின் கௌரவ தலைவர் பிரேமதாசன் இந்த போராட்டத்தினை தொடக்கி வைத்தார். சம்மேளன நிர்வாகிகள் ஆனந்த கணபதி, சிவஞானம், ஞானசேகரன், இளங்கோவன், வானவரம்பன் உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். கோரிக்கைகளை வலியுறுத்தி திருநங்கைகள் பேரணி நடத்தினர். சகோதரன் சமூக நல மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் 3ஆம் பாலினத்தவரை புறக்கணிக்க கூடாது என்பதை வலியுறுத்தி சமூக நல அமைப்புகளுடன் பேரணி நடத்தப்பட்டது. சகோதரன் நிறுவனர் ஷீத்தல் தலைமை தாங்கிய இந்த பேரணியில் மாணவர் கூட்டமைப்பு சுவாமிநாதன், தன்னம்பிக்கை கலைக்குழு எலிசபெத் ராணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பேரணியில் பல்வேறு அமைப்புகளின் நிர்வாகிகள் சிவவீரமணி, லோக ஐயப்பன், சுகுமாரன், நிஷா, மங்கையர் செல்வன், அறிவுமணி, ஸ்ரீதர், பிரகாஷ், அழகர், தீனா, வீரமுத்து, முருகானந்தம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
புனித அந்தோணியார் ஆலயத்தில் நடைபெற்ற ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியான மிஷன் வீதியில் 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புனித அந்தோணியார் ஆலயம் உள்ளது. இந்த ஆலய பெருவிழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து தினந்தோறும் காலை மற்றும் மாலையின் வேளைகளில் சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. அதில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த தேரில் புனித அந்தோணியார் சொரூபம் வைக்கப்பட்டு திருப்பலி நடைபெற்றது. இதனையடுத்து பூஜைகள் நிறைவேற்றப்பட்டு தேர்பவனி நடைபெற்றது. மிஷன் வீதி, காந்தி வீதி, செயின்ட் தெரேசா வீதி உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக திருத்தேர் மீண்டும் புனித அந்தோணியார் ஆலயத்தில் நிறைவடைந்தது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு மலர் தூவி புனித அந்தோணியாரை வழிபாடு செய்தனர். புதுவையில் பெய்த மழையால் பேருந்து நிலையம் மீண்டும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கிறது. புதுச்சேரியில் அக்னி நட்சத்திரம் முடிந்த பிறகும் வெயில் வறுத்தெடுத்து வருகிறது. நேற்று முன்தினம் 100.22 டிகிரி வெயில் பதிவானது. தொடர்ந்து நேற்றும் பகலில் 100 டிகிரி அளவிற்கு வெயில் வறுத்தெடுத்தது. பகல் வேளையில் கடும் வெயில் வாட்டிய நிலையில் மாலையில் காற்றுடன் மழை பெய்கிறது. நேற்றிரவு 8 மணிக்கு இடி மின்னலுடன் மழை கொட்டியது. கடலோர பகுதிகளான ராஜ்பவன், கோரிமேடு, விமான நிலையம், உப்பளம், கதிர்காமம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மழை பெய்தது. தாழ்வான பகுதிகளான உருளையன்பேட்டை, முல்லை நகர், ரெயின்போ நகர், ஜீவா நகர், கருவடிக்குப்பம் போன்ற பகுதிகளில் சாலையோரங்களில் மழைநீர் குளம் போல தேங்கியது. சுமார் 1 மணி நேரம் பெய்த திடீர் மழை காரணமாக வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். பாதுகாப்பு கருதி சில இடங்களில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. மழை நின்ற பிறகு மீண்டும் இணைப்பு கொடுக்கப்பட்டது. காலையில் கடும் வெயில், இரவில் மழை என்று புதுச்சேரியில் தற்போது நீடித்து வருகிறது. ஏற்கனவே சில நாட்களுக்கு முன்பு பெய்த மழையில் ரோடியர் மில் மைதானத்தில் செயல்பட்டு வரும் தற்காலிக பேருந்து நிலையத்தில் மழைநீர் தேங்கியது. இதனால் பயணிகள் கடும் அவதிக்குள்ளாயினர். இதனையடுத்து நகராட்சி தேங்கிய மழைநீரை அகற்றினர். இந்நிலையில் நேற்றிரவு பெய்த மழை காரணமாக தற்காலிக பேருந்து நிலையத்தில் மீண்டும் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் பேருந்து நிலையம் முழுவதும் சேரும் சகதியுமாக காணப்படுகிறது. சிறிய மழைக்கே தாக்கு பிடிக்க முடியாத நிலையில் வரும் மழைக்காலங்களில் தற்காலிக பேருந்து நிலையத்தின் நிலை என்ன ஆகும் என்ற அச்சம் புதுவை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது. அதற்கான முன்னேற்பாடு பணிகளை இப்போதே செய்ய வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாஸ்பேட்டையில் சிந்தட்டிக் மைதான திறப்பு விழாவில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டனர். புதுவை லாஸ்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள ஸ்கேட்டிங் மைதானத்தில் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் சார்பில் 25 லட்சம் ரூபாயில் சிந்தட்டிக் ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர்களாக காலாப்பட்டு மற்றும் லாஸ்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், வைத்தியநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு மைதானத்தை திறந்து வைத்தனர். நிகழ்ச்சியில் பாண்டிச்சேரி ரோலர் ஸ்கேட்டிங் அசோசியேஷன் தலைவர் பிரசாத் ராவ், செயலாளர் தாமஸ், பொருளாளர் ஸ்ரீபன்ராஜ், இணை செயலாளர் செந்தில்குமார், துணைத் தலைவர் ராஜேஷ் ஜெயின், செயற்குழு உறுப்பினர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். புதுவை முருகேச கிராமணி தோட்டத்தில் கழிவுநீர் வாய்க்காலை சரி செய்யும் பணியை விக்னேஷ் கண்ணன் பார்வையிட்டார். புதுவை ராஜ்பவன் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வாழைக்குளம் முருகேச கிராமணி தோட்டம் அரசு குடியிருப்பு பகுதியில் பாதாள சாக்கடை கழிவுநீர் குழாய்களில் அடைப்புக்குள்ளாகி கழிவுநீர் வெகு நாட்களாக சாலையில் வழிந்து ஓடிக்கொண்டிருந்தது. அங்கே வசிக்கும் பொதுமக்கள், குறிப்பாக அங்கன்வாடி குழந்தைகளுக்கு சுகாதாரக்கேடு விளைவிக்கும் அபாயமான சூழ்நிலை இருந்து வந்தது. இது குறித்து பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் முன்னாள் அமைச்சர் கண்ணனின் மகன் விக்னேஷ் கண்ணனிடம் முறையிட்டனர். உடனடியாக விக்னேஷ் கண்ணன் விரைந்து பொதுப்பணித்துறையில் புகார் அளித்தார். அதனைத் தொடர்ந்து கழிவுநீரை அப்புறப்படுத்தும் வாகனம் வரவழைக்கப்பட்டு அடைப்பு சரி செய்யப்பட்டது. இந்த பணி முடியும் வரை விக்னேஷ் கண்ணன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் அங்கு உடன் இருந்தனர். திருபுவனை அரசு பள்ளியில் நடைபெற்ற இருபெரும் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகளை வழங்கினார். புதுவை மதகடிப்பட்டு அருகில் உள்ள களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் திறனறிவு பலகை திறப்பு விழா மற்றும் பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண்களை பெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழா என்ற இருபெரும் விழா நடைபெற்றது. திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்வித்துறையால் வழங்கப்பட்ட 3 திறனறிவு பலகைகளை திறந்து வைத்து மாணவர்களிடையே உரையாற்றினார். திருப்புவனை காவல்துறை ஆய்வாளர் இளங்கோ விழாவில் பங்கேற்றார்.
நடந்து முடிந்த பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பு மற்றும் 10ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்களை பெற்று முதல் 3 இடங்களை பிடித்த பள்ளி மாணவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பு பரிசாக கைகடிகாரம் கொடுத்து பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தங்களுடைய பாடத்தில் 100% வெற்றி பெற செய்த பள்ளி ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை போற்றி சிறப்பு செய்யப்பட்டது. பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி தலைமை தாங்கிய விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிருந்தாவதி முன்னிலை வகித்தார். விழாவில் பள்ளி ஆசிரியர்கள், மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதேபோல புதுச்சேரி மண்ணாடிப்பட்டு கொம்யூன் களித்தீர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் நீர்த்தொட்டி அமைப்பதற்காக 10,20,000 மதிப்பீடு செய்யப்பட்டு இதற்கான நிதி அரசு சிறப்பு கூறு நிதி மூலம் பெறப்பட்டதா. இதனைத் தொடர்ந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் இந்த பணிக்கான பூமி பூஜை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிட கோட்டம் 2 செயற்பொறியாளர் சுப்பராயன், உதவி பொறியாளர் விக்டோரியா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மரக்காணம் பாரதியார் பள்ளி மாணவர்கள் போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினர். விழுப்புரம் மாவட்டம் மரக்காணம் பகுதியில் இயங்கி வரும் பாரதியார் மெட்ரிக் பள்ளியில் உலக போதை ஒழிப்பு தினம் கொண்டாடப்பட்டதா. பள்ளி தாளாளர் அருணாச்சலம், பள்ளியின் செயலாளர் ரவிக்குமார் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சர்வதேச போதைப் பொருள் ஒழிப்பை முன்னிட்டு பொதுமக்களுக்கு போதைப் பொருள் குறித்த துண்டு பிரசுரங்கள் மற்றும் அறிவுரைகள் வழங்கப்பட்டது. பள்ளி வளாகத்தில் பள்ளி முதல்வர் செல்வி ரூபினா போதைப் பொருள் விழிப்புணர்வு குறித்த உறுதிமொழியை வாசிக்க மாணவ மாணவியர் உறுதிமொழியை ஏற்றனர். புதுவை முதலியார்பேட்டையில் நாளை மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. புதுவை மின்துறை செயற்பொறியாளர் கனியமுதன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் இருந்து வரும் உயர் மின்னழுத்த பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை வியாழக்கிழமை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்தடை ஏற்படும் என்று கூறப்பட்டுள்ளது. தில்லை நகர், விடுதலை நகர், திருவிக நகர், புவன்கரை வீதி, பாரதிதாசன் நகர், தியாக முதலியார் வீதி, இந்திரா நகர், பட்டம்மாள் நகர், ரோடியன் மில் சாலை, ராமலிங்கபுரம் வீதி, கடலூர் சாலை பகுதி, வாசன் தோட்டம், அப்துல் கலாம் நகர் குடியிருப்பு, பாரதி மில் வீதி, உடையார் தோட்டம், பழைய மார்க்கெட் வீதி, மறைமலை அடிகள் சாலை பகுதி, சுப்பையா நகர், மங்கலட்சுமி நகர், உருளையன்பேட்டை பகுதி, ஆட்டுப்பட்டி, ரோடியர்பேட் ஆகிய இடங்களில் மின்தடை ஏற்படும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை ஆதி திராவிட நலத்துறையில் போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்கப்பட்டது. போதைப் பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிரான சர்வதேச நாள் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதனையொட்டி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் போதைப் பொருள் பயன்பாட்டிற்கு எதிரான உறுதிமொழியை வாசிக்க கண்காணிப்பாளர்கள், அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அதனை ஏற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ஸ்ரீதரன், கண்காணிப்பாளர் பழனி, வேல்முருகன், கதிரவன் மற்றும் நல அலுவலர்கள், ஊழியர்கள் கலந்து கொண்டு வன்முறை எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றனர். ஒன்றிணைந்து மட்டுமின்றி நாமும் போதையிலிருந்து விடுபடுவோம். ஏனெனில் மாற்றம் நம்மில் நாம் அனைவரும் ஒன்றிணைந்து நமது புதுச்சேரியை போதையில்லா உறுதியான முடிவை எடுப்போம். போதையில்லாத நாடாக மாற்ற என்னால் என்ற அனைத்தையும் உறுதியளிக்கிறேன். விபத்தில் சிக்கியவர்களிடம் ஆல்கஹால் மதிப்பீடு செய்ய வேண்டும் என்று மருத்துவமனைகளுக்கு சுகாதாரத்துறை சுற்றறிக்கை அனுப்பியுள்ளது. புதுவை சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு அனைத்து அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார். அதில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவின்படி விபத்தில் சிக்கி காயமடைந்தோர் வரும் வழியில் இறந்த நிலையில் கொண்டு வரப்படும் போது இரத்தத்தில் ஆல்கஹால் உள்ளதா என்று அதன் அளவை மதிப்பீடு செய்து குறிப்பிட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற உத்தரவின்படி அரசு மற்றும் தனியார் என அனைத்து மருத்துவமனைகளும் இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டும் வழக்குகள் அதிகரித்துள்ளதால் இந்த நடைமுறை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அனைத்து மருத்துவமனைகளும் இந்த நீதிமன்ற உத்தரவை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை மூலம் மத்திய அரசின் ராஷ்டிரிய கோகுல் மிஷன் திட்டத்தின் கீழ் கறவை மாடுகளுக்கு சினைப்பிடிக்கும் முகாம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராம பகுதிகளில் நடைபெற்று வந்தது. அதன் ஒரு பகுதியாக கரிக்கலாம்பக்கம் கால்நடை மருந்தகத்தில் இந்த சிறப்பு சினைப்பிடித்தல் முகாம் நடைபெற்றது. முகாமிற்கு கால்நடைத்துறை இணை இயக்குனர் மருத்துவர் குமாரவேல் தலைமை தாங்கினார்.
கால்நடைகளுக்கு மலட்டுத்தன்மைக்கான காரணத்தை கண்டுபிடித்து சிகிச்சை அளித்து செயற்கை முறை கருவூட்டலை அவர் செய்தார். அப்பகுதி கால்நடை மருத்துவர் பிரீதா முன்னிலை வகித்தார். மேலும் மத்திய அரசின் ஆத்மா திட்ட கால்நடை மருத்துவர் செல்வமுத்து உடனிருந்தார். 100க்கும் மேற்பட்ட கறவை மாடுகளுக்கு மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் தாதுப்பு கலவையும் இலவசமாக வழங்கப்பட்டது. இந்த முகாமிற்கு கரிக்கலாம்பாக்கம், கோர்காடு, ஏம்பலம், செம்பியப்பாளையம், நத்தமேடு ஆகிய பகுதிகளை சேர்ந்த கால்நடை விவசாயிகள் மற்றும் ஆத்மா திட்ட கால்நடை குழுக்களை சேர்ந்த உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். ஒரு நாள் சிறப்பு முகாமிற்கான ஏற்பாடுகளை கால்நடை மருந்தக ஊழியர்கள் செந்தில், காமராஜ் மற்றும் ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரி இறுதியாண்டு மாணவர்கள் வினோத் மற்றும் சிவானந்த விக்னேஷ் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 6600 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 52,800 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 915 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம், ஜிக்மரில் மேலும் 2 பேர் உயிரிழப்பு. போதை தடுப்பு விழிப்புணர்வு பேரணி, கல்லூரி மாணவர்கள் பங்கேற்பு. வருகின்ற 30ஆம் தேதி புதுவையில் ஸ்ரீனிவாசா திருக்கல்யாணம், அமைச்சர் லட்சுமி நாராயணன் தகவல். சுகாதாரத்துறை வாரிசுதாரர்களுக்கு ஒருமுறை தளர்வு அளிக்க கோரிக்கை, குடும்பத்துடன் உண்ணாவிரத போராட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.